ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான பாவக்காய் தொக்கு தாங்க. ரொம்ப சிம்பிளாக சூப்பராக, கொஞ்சம் கூட கசப்பே தெரியாதுங்க. ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் போட்டு விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாவக்காயை நல்லா மேல் தோலெல்லாம் சீவிட்டு நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. எடுத்து வச்சுட்டு வானலில் கொஞ்சமாக எண்ணெயும் உப்பும் போட்டு நல்லா பாவக்காயை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்படி நம்ம எண்ணெய் உப்பு சேர்த்து பொரித்து எடுக்கிறப்போ பாவக்காயோட கசப்பே சுத்தமாக நமக்கு தெரியாதுங்க. இப்போ வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். அதே 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. ரசத்துக்கு போகிற ஜீரகம் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு 5-6 பூண்டை மேல் தோலெல்லாம் எடுக்காமல் அப்படி தட்டி சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி பெரிய வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம்லாம் நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா நமக்கு தொக்கு மாதிரி நம்ம ரெடி ஆகணும். நல்லா இந்த மாதிரி வேகிறதுக்காக நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா நமக்கு வதங்கட்டும். ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். பார்க்குறப்ப நல்லாவே தெரியும் நமக்கு தக்காளியெல்லாம் நல்லா கொலைய வெந்துருச்சு நமக்கு. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்காக மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு பொரிச்சு வச்சுருக்க பாவக்காயை நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மசாலா எல்லாம் பாவக்காயில் நல்லா ஒட்டணும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் நம்ம சேர்த்துக்கலாங்க. சாம்பார் தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாவக்காய் கூட எல்லா மசாலாவும் நல்லாவே ஒரு சேர நல்லா கலந்து விட்டுட்டோம் பாருங்கள். நம்ம இந்த மாதிரி தொக்கு செய்கிறப்ப பாவக்காயே பிடிக்காதுன்னு சொல்கிறீங்க கூட நல்லா கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது கூட ஒரு அரை லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த தண்ணி நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். புளி தண்ணியை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. நம்மளுக்கு தொக்கு மாதிரி வரணும் அப்படின்றதுனால ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டு இறக்கிடலாங்க. ஆல்ரெடி பாவக்காயெல்லாம் நம்ம எண்ணெயிலே நல்லா பொரித்து எடுத்துட்டோம். நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த மசாலா புளி தண்ணியோட பாவக்காய் நல்லா அந்த சாரெல்லாம் இறங்கணும். அதுக்காக தான் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுறோம். இப்போ தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாங்க. இப்போ 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக நமக்கு பாவக்காய் தொக்கு தயாராகிடுச்சு. பாவக்காயே பிடிக்காதுன்னு சொல்கிறீங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. அவ்வளோதாங்க, நமக்கு தயாராகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவும் சிம்பிளாக சூப்பராக ஒரு சூப்பரான பாவக்காய் தொக்கு எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.